image formation by lens. Image formation by lens. சரி, இப்படி இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆக போகுது? ஒரு லென்ஸ் எடுத்துக்கிடுவோம். இன்ஃபினிட்டில இருந்து ஒரு இமேஜ் வருது. யூஸ்வலாகவே அப்படித்தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுக்கு அப்படி தான் படித்தோம். மிரர்ஸ்க்கு இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ரே வர்றதா இமேஜின் பண்ணுவோம். செட் ஆஃப் ரேஸ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி ரேஸ் வருது. இது பிரின்சிபல் ஆக்சிஸ், ஆப்டிகல் சென்டர் F1 2F1 F2 ரெண்டு சைடுமே இங்கிட்டு ஃபோக்கல் லென்த் இந்த சைடுக்கு, இந்த சைடு ஸ்பெரிக்கல் கிளாஸ்க்கு, இந்த சைடு ஃபோக்கஸ் F2 2F2. எப்படி அனுப்பிக்கலாம்? இந்த ரேஞ்சில் அனுப்புறீங்க, ஃபோக்கஸ்ல கிட்டார். ஸோ இதுக்கு நீங்க ரூல்ஸ் எழுதணும்னா அந்த டேப்லேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எழுதணும்னா ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறோம், இமேஜ் எங்க கிடைக்குது, சரியா? அதோட நேச்சர் அப்புறம் அதோட சைஸ் எல்லாம் கூட நீங்க சொல்லிக்கலாம். ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? இன்ஃபினிட்டில இருக்கு. இமேஜ் எங்க கிடைச்சிச்சு? அட் ஃபோக்கஸ்ல கிடைச்சிச்சு. ஃபோக்கஸ் மேலே என்றாலும் அட் ஃபோக்கஸ் கிடைக்குது, சரிங்களா? ஸோ இமேஜ் ஃபோக்கஸ்ல கிடைக்கணும்னா ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருக்கணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபார்மேஷன் இப்படி தான் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ வேற வேற பொசிஷன் வந்து வைக்க போறோம். என்னென்ன பொசிஷன் வைக்க போறோம்? அந்த சொன்ன மாதிரி ஜெனரல் ஐடியா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டில வைப்போம், அப்புறம் 2F2 2F1 இதுக்கு பின்னாடி வைப்போம், அப்புறம் 2F1லயே வைப்போம், அப்புறம் F1 2F1 ரெண்டுக்கு இடையில வைப்போம், அப்புறம் F1 மேல வைக்கணும், அப்புறம் முன்னாடி வைக்கணும். ஸோ இப்படிலாம் ஒவ்வொன்றா வச்சுட்டே வரலாம். இப்போ 2F1க்கு பின்னாடி வச்சா என்ன? F1 2F1 F2 2F2 2F1க்கு பின்னாடி வைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா போயிட்டு பேரலலா போகுதுல, பேரலல் அப்படின்னா ரூல் என்ன? பேரலல் போச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா போகுது. ஃபோக்கஸ் வழியா போட்டேன். அடுத்து சென்டர் வழியா நீங்க அனுப்புறீங்க. இங்க ப்ரொடியூசர் பாருங்க, ரெண்டு இமேஜ் இந்த இடத்துல ஹிட் ஆச்சுன்னா இமேஜ் ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது இமேஜ் இன்வெர்டடா கிடைக்குது. ஸோ அப்போ வந்து நீங்க நேச்சர் இதெல்லாம் போட்டு கூட எழுதிக்கலாம். நேச்சர் எப்படி கிடைக்குது? நேச்சர் சைஸ், சரியா? இதுக்கு எப்படி எழுதுவீங்க? பியாண்ட் 2F பியாண்ட் 2F1 2F1க்கு பின்னாடி போட்டீங்கன்னா இமேஜ் ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க. இமேஜ் எங்க கிடைக்குது? பிட்வீன் F2 and 2F2 இது ரெண்டு கடையில கிடைக்கும், சரிங்களா? இன்வெர்டடா கிடைக்கும், டிம்மிஸ்டா இருக்கும். ஃபோக்கஸ்ல கிடைக்கிறது வந்து பாயிண்ட் சைஸ், ஹைலி டிம்மிஸ்ட் பாயிண்ட் சைஸ். புரியுதுல? இப்படிதான் கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர்ஸ் கூட இதே மாதிரி தான் நம்ம போட்டோம், சரிங்களா? இன்வெர்டடா கிடைக்கும். இது இன்வெர்டட் தான். அடுத்த பொசிஷன் பாருங்க, 2F1 அங்க வைக்க போறோம். 2F1ல வச்சா எப்படி கிடைக்கும்? F1 2F1 F2 2F2 2F1ல
2F வச்சீங்கன்னா அதே மாதிரி பேரலல் பீம் ஆஃப் பேரலல் ரே ஆஃப் லைட் F2 வழியா போகுது. சென்டர்ல டிரா பண்றீங்க. F2 எக்ஸாக்டா F2லயே ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது 2F1ல வைக்கிறீங்க, இது ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஆப்ஜெக்ட் 2F1, இமேஜ் ஃபார்மேஷன் 2F2. சரியா? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல கிடைக்கிறது. அப்போ சேம் சைஸா இருக்கு, பட் இன்வெர்டடா இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து 2F1 வச்சிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆப்ஜெக்டை கொண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி லென்ஸ் பக்கத்துல கொண்டு வந்து அப்ரோச் பண்ணி, அதுக்கப்புறம் இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி அக்கார்டிங் டு தட் இமேஜ் எப்படி நடக்கும்னா, ஆப்டிகல் சென்டர் F1 2F1. இதை நீங்க ஜெனரலா எடுத்துட்டு போட்ட வேண்டியதுதான். இதுல வந்து F2 2F2 அதுல எதுவும் மாற்றமே இல்லை, அப்படி போட்டிருந்தோம். பொசிஷன் தான் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து இருக்கீங்க. 2F1 ஆல்ரெடி போட்டோம், 2F1 போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா வரணும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். வச்சீங்கன்னா பேரலல் த்ரூ ஃபோக்கஸ். இதுல சென்டர் வழியா போகணும்ல ஒரு ரே போகுது. பாருங்க, என்ன நோட்டீஸ் பண்றேன்னா, பக்கத்துல போக போக இமேஜ் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அந்த பக்கம் தள்ளி போயிட்டு இருக்கு. அதாவது சைஸ் இன்வெர்டா இருந்தாலும் என்லார்ஜ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சைஸ் டிமினிஸ்ட், அப்புறம் இன்வெர்டட் நாட் ஹைலி டிமினிஸ்ட் பட் டிமினிஸ்ட், அவ்வளவுதான். அப்ப ரொம்ப குறையல, கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இங்க சேம் சைஸ் பெருசாயிருச்சு. இப்ப இன்னும் பக்கத்துல வரும்போது சைஸ் இன்னும் ரொம்ப பெருசா, லென்ஸ் ஒட்டி வரும்போது சைஸ் பெருசாயிடும். இப்போ சைஸ் வந்து என்லார்ஜ் சொல்லலாமா? அப்போ 2F1 பிட்வீன், இது வந்து பிட்வீன் 2F1 அண்ட் F1, இது ரெண்டுக்கு இடையில ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். இமேஜ் பியாண்ட் 2F2, 2F2 பியாண்ட் போயிடுச்சு. ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்க. பியாண்ட் 2F1, பிட்வீன் F2 and 2F2 முன்னாடி கிடைச்சது. இப்போ அதோட ரிவர்ஸ் தான் இங்க கிடைச்சிருக்கு. பிட்வீன் ரைட் சைட்ல 2F1 and 2F2 கிடைக்கும் போது ரைட் சைட்ல 2F2ல இதுக்கு பின்னாடி இங்க கிடைக்கும். இன்வெர்டடா தலையில கிடைக்குதா? ஆமா, இன்வெர்டட். சேம் சைஸா என்லார்ஜ் தான் இருக்கா? பக்கத்துல வர சைஸ் கூட்டிட்டே போகுது. சோ இட் இஸ் என்லார்ஜ். சரிங்களா? அடுத்து F1 2F1 ஆப்டிகல் சென்டர், F2 2F2. இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் பக்கத்துல கொண்டு வரணும். அப்போ F1 மேலேயே நான் வைக்கிறேன். F1 வச்சீங்கன்னா பேரலல், இதுல மாற்றமே இல்லை, அப்படி போட்ட வேண்டியதான். சென்டர் வழியா நீங்க அனுப்புறீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பேரலா போய்கிட்டே இருக்கு. ரொம்ப பெரிய இமேஜ், மச் என்லார்ஜ், பெரிய இமேஜா இங்க கிடைக்குதுன்னா ரொம்ப பின்னாடி தள்ளி, அதாவது லென்ஸுக்கு இன்னும் ஜாஸ்தி தூரம் கிடைக்குது. இப்போ தூரம் போக போக சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது சைஸ் ஆஃப் இமேஜ் ரொம்ப என்லார்ஜா பெருசா கிடைக்கும். அது சென்டருக்கு பின்னாடி. இது வந்து நீங்க ஜெனரலா C1 வச்சுக்குவோமா? C1 C2 வச்சீங்கன்னா பியாண்ட் C2க்கு பின்னாடி இந்த இமேஜ் கிடைக்குது. அப்போ இது வந்து நீங்க எழுதும்போது at F1 எழுதுவீங்க. ஆப்ஜெக்ட் பொசிஷன் வந்து at F1, இமேஜ் பொசிஷன் பியாண்ட் 2F2.
ஆக்சுவலாக இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து சேரக்கூடாது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். F1லேயே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி தான் ஜாயின் ஆயிருக்கு, F1லேயும் இதில் ஜாயின் ஆயிருக்கு. இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் உடல் நீங்கள் ஸ்கேல வச்சு போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆல்மோஸ்ட் இங்கே இந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு பேரலல் அப்படின்னு தெரியுது. பேரலல். ஸோ பேரலல்னா இந்த இடத்துல சேரக்கூடாது, இப்படி போயிட்டு இருக்கும். இப்படிதான் போகணும். ஸோ பியாண்ட் 2F2 நடக்க வாய்ப்பு இல்லை. எந்த இடத்துல நடக்கும்னா should not join. அப்போ இது ரெண்டும் நீங்க ஆப்போசிட் சைட்ல ஜாயின் பண்ணி தான் இமேஜ் ஃபார்ம் பண்ணிக்கணும். எங்க ஃபார்ம் ஆகுது? எங்கேயுமே ஃபார்ம் ஆகாது. இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி. சரிங்களா? இன்னும் பக்கத்துல கொண்டு வரோம். இன்னும் க்ளோஸ் டு லென்ஸ். பாருங்க, லென்ஸ் இருக்கு. ஆப்டிக்கல் சென்டர் F1, 2F1, 2F1 மாற்றி போட்டேன். 2F1 போட்டுருங்க. இந்த சைடு F2, 2F2. F1 லெஃப்ட் சைடு, F2 ரைட் சைடு. 1, 2, 1, 2. சரிங்களா? இப்போ F1க்கும் இதுக்கும் இடையில ஒரு வச்சுக்கணும். அகெயின் parallel to the focus center. இது கொஞ்சம் நீங்க பாருங்க, பேரலா போகல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூடுது. போக போக கூடுச்சுன்னா என்ன பண்ணிடலாம், ஏதாவது ஒரு சைட்ல இதை லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இது ரெண்டும் கண்டிப்பா சேரும். சரிங்களா? சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல ஒரு விர்ச்சுவல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். விர்ச்சுவல் இமேஜ். அதாவது இந்த சைடுனா நீங்க ஸ்கிரீன் வச்சு பிடிச்சிருக்கீங்க, கேப்சர் பண்ணிருக்கீங்க. இங்கிட்ட ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க, ஸ்கிரீன் வச்சு பிடிக்கிறது கஷ்டம். ஸோ விர்ச்சுவல் இமேஜ் லெஃப்ட் சைடு உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி அதுக்கு நீங்க எழுதிக்கலாம். எந்த இடத்துல வைக்கிறீங்க? பிட்வீன் F1 அண்ட் ஆப்டிக் சென்டர் அண்ட் O வச்சீங்கன்னா இமேஜ் லெஃப்ட் சைடு கிடைக்கும். 2F1 பியாண்ட் 2F1, F1க்கு பின்னாடி விர்ச்சுவலா கிடைக்கும். ஓகே, விர்ச்சுவல்னால எரெக்ட் தான். ஆக்சுவலா உங்க புக்ல இது இருக்காது. இந்த மாதிரி டேப்லெட் காலம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. லென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே ஒரு தியரி பார்ட்டா இருக்கும். நீங்க இந்த ஒரு டேப்லெட் காலம் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணீங்க, அல்லது இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிங்கன்னா 1 மார்க் 2 மார்க் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சா எங்க இமேஜ் கிடைக்கும்னு அப்படியே டேரக்டா கேட்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்லாம் டேரக்டாவே மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிடலாம். இஃப் யூ ரிமெம்பர் தீஸ் கான்செப்ட்ஸ், இது மட்டும் தெரிஞ்சாலும். சரிங்களா? இது போக நம்ம இது வந்து ஃபுல்லா இமேஜ் ஃபார்மேஷன் பை லென்ஸ், அதாவது பர்டிகுலரா கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம். இந்த லென்ஸ் பார்த்தது வரைக்கும் கான்வெக்ஸ்க்கு பார்த்து முடிச்சிட்டோம்.